सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. பூபாரத்தை குறைக்கிறதுக்காக பூமாதேவி தேவர்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரா இந்திரன்ட்ட போனா, அப்புறம் பிரம்மாட்ட போனா, அப்புறம் விஷ்ணுட்ட வந்தா. விஷ்ணு அப்ப விஷயம் என்ன அப்படிங்கறத பூமாதேவிட்டு சொல்றாரு. யாரை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஷ்ணு தானே சகல அவதாரத்தையும் எடுத்து ஜெகத்தை, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு இந்த ஜெகத் விஷயமான 3 கர்மா இருக்கு. சிருஷ்டி அப்படின்னா ஜெகத் சிருஷ்டி, ஸ்திதி அப்படின்னா ஜெகத்தை ரட்சணம் பண்றது, ஜெகத்தோட பாலனம், சம்ஹாரம் அப்படின்னா பிரளய காலத்துல இந்த ஜெகத்தை சம்ஹாரம் பண்றது. சிருஷ்டிங்கிறது பிரம்மாவோட ஏரியால இருக்கு, ஸ்திதி அப்படிங்கிறது விஷ்ணுட்ட இருக்கு, சம்ஹாரம்ங்கிறது ருத்ரன்ட்ட இருக்கு. அதனால இந்த 3 தேவதைகள் தான் அதாவது மும்மூர்த்திகள் அப்படின்னு விசேஷமா சொல்லிட்டு இருக்கோம். இவாதான் பிரதான தேவதைகளா இருக்கா, இவாதான் பார்த்துட்டு இருக்கா. ஒரே தேவதை தான் 3 மூர்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அதுல அத்வைதிகள் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த 3 தேவதைகள் அவ என்ன பண்றா, இந்த காரியத்தை பாத்துக்கிறதா இருந்தாலும் 3 தேவதை தான் பரம தேவதை, அதாவது அல்டிமேட் காட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்தாலும் வாஸ்தவத்துல செயல்ங்கிறது எங்க இருக்கு? இப்ப லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துகள்னு எடுத்துட்டீங்கன்னா திருக் திருஷ்யம் அப்படின்னு 2 பதார்த்தம் தான். திருக் அப்படிங்கிறது பாக்கிறது, ஞானம். அதுதான் என்ன ஆகும், இதோட சம்பந்தம் வரும்போது, அதாவது அர்த்தக்கரண சம்பந்தம் வரும்போது அது திரஷ்டா அப்படின்னு ஆறுது. சோ அந்த திரஷ்டாங்கிறது, திரஷ்டத்துவம்ங்கிறது அந்தக்கரண சம்பந்தம் அந்த சைத்தன்யத்துக்கு வரும்போது, அதாவது சிதச்சித் சம்பலிதம், சித்தும் அச்சித்தும் கலந்து இருக்கிறது தான் ஜீவன். அப்ப என்ன, அந்த கேவல சைத்தன்யத்துல கர்த்திருவம் கிடையாது. சைத்தன்யம்ங்கிறது அகர்த்தா அபோக்தா. சைத்தன்யம் தான் வாஸ்தவத்துல அந்த கான்சியஸ்னஸ். அதுதான் என்ன ஆகும், உசுர் அப்படின்னு நம்ம இதுக்கு எது நினைக்கிறோமோ அதுதான் சொல்லணும். அதுக்கு ஜட சம்பந்தம் வரணும். சோ கர்த்திருவம்ங்கிறது ஜடத்துக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அதுல கர்த்திருவம் இருந்தாலும் அதுக்கு தனியா கர்த்திருவம் பண்ண போறது இல்ல. சைத்தன்யத்துக்கும் இது கர்த்திருவமே கிடையாது. அது 2 சேரணும் இல்லையா? அப்ப இந்த தேவதைகள் அவதாரம் எடுக்கிறா. தேவதைகள் அவதாரம் எடுத்து லோக பிரியமான லோகத்துக்கு ஒண்ணுங்கிற காரியங்கள்லாம் பண்றா. லோகத்துக்கு ஒண்ணுங்கிற காரியங்கள் பண்ணும்போது லோகத்துக்கு நல்லதெல்லாம் பண்றா. அப்படி பண்ணும் பொழுது அந்த காரியத்தை, எந்த காரியத்தை பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்ப அவதாரம் பண்ணணும்ங்கிறதுலாம் தீர்மானம் பண்ண போறது எது? இந்த திரிகுணம் தான். இந்த திரிகுணத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் எல்லா வேலையும் நடக்கிறதே ஒழிய என்ன ஒரு பர்டிகுலர் வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணுமா, வேற வேலை செய்யணுமா, இந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு எதை தீர்மானம் பண்றாலும் அது அந்த குணத்தினுடைய அத்தீனமா தான் இருக்கு. அதான் பகவான் கீதையில சொல்றார், நததஸ்தி பிருத்திவியாம்பா திவி தேவேஷு வா புனக, பூமியிலே ஆகட்டும் தேவலோகத்திலே ஆகட்டும், தத்துவம் தத்துவம் பிரகிருதி முக்தம் எதேபிஸ்யா திரிவிர் குணை. இந்த 3 குணத்தினுடைய சம்பந்தம் இல்லாம ஒரு எக்ஸிஸ்டன்ட்ன்ற ஒரு வஸ்து இருக்கவே முடியாது. இருக்கிறதாக ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கவே முடியாது. எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்து இந்த திரிகுண சம்பந்தத்தில் தான் இருக்கு. அதனால ஒரு வஸ்து செயல்படுறதுன்னா அது திரிகுணாதீனமா தான் இருக்கு, திரிகுணாதீதமா இருக்க முடியாது. அதனாலதான் ஜீவன் முக்தனை பத்தி பேசும்போது குணாதீதன் அப்படின்னு பகவத்கீதை அவனை காமிக்கிறது. வெறும் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்லாம் மட்டும் காமிக்காம குணாதீதன்னு காமிக்கிறது. குணாதீதன்னு காமிக்கிறதான விஷயம் இந்த 3 குணங்களுடைய கண்ட்ரோல்ல அவன் இல்ல. இந்த 3 குணங்களை மீறி போயிட்டான், 3 குணங்களை தாண்டி போயிட்டான். பாக்கி எல்லாருமே தேவதைகள் கூட சகலமான பேரும் இந்த குணங்களுடைய அധീனத்தில் தான் இருக்கா. அந்த குணத்தை என்ன பண்றோம், பிரகிருத்தின்னு சொல்றோம். இந்த 3 குணங்களுடைய சேர்க்கையை பிரகிருத்தின்னு சொல்றோம். சோ பிரகிருத்தின்னு ஸ்ரீலிங்கமா சொல்றதுனால பிரகிருதிங்கிறது அம்பாள் அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த சக்தியினுடைய கண்ட்ரோல்ல எல்லாருமே இருக்கா. சிவசக்தியா யுக்தோ எதிபோதின்னு. அதனால என்ன பண்றோம், அந்த சக்தியினுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாருமே இருக்கான்னு அந்த விஷயத்த சொல்லிட்டு, அதனால நீ சக்திக்கு தான் பிரார்த்தனை பண்ணணும்.
சோ அந்த சக்தியை விட்டுட்டு நாங்க அதாவது அந்த சக்திக்கு அதீனமா நாங்க செயல்படுறோம்னா, அதாவது சக்தி சிவம், அதாவது சைத்தன்யம் அந்த மாய, இந்த ரெண்டுத்தினுடைய சம்பந்தப்பட்டு நாங்க செயல்படுறோம்னா நாங்க செயல்படுறோம்னு எடுத்துட்டு நினைச்சுட்டு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுதான் அந்த விஷயத்த என்ன பண்றாருன்னா 38வது ஸ்லோகத்திலேயே அதே விஷயத்த சொல்றாரு. அதே விஷயத்துல அந்த சுருக்கமா ஆத்யஸ்ய சர்வலோகஸ்ய விஷ்ணோரேவ விவேகினஹ சர்வஜ்ஞத்வம் கதம் குத்ர பிரபுசக்தி குதோகதா. அதாவது ராமாவதாரத்துல அந்த மாயமான துரத்தின் போனார் இல்லையா, இப்ப அவருக்கு பகவான் தெரியாதா, அந்த மாயமான்னு தெரியாதா, பொன்னாலான மான் லோகத்துல கிடையாது, அது இருக்க முடியாதுங்கிற விஷயங்கள்லாம் தெரியாதா, சகலமும் தெரியும். ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதாவது இந்த டிவைன் டிசைன் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ராமாயணம் நடக்கணும், ராமாயண காரியம் நடக்கணும். ராமாயண காரியம் நடக்கணும்னு சொல்லும் பொழுது ராவணனோட சம்ஹாரம் ஆகணும். ராவணனுடைய சம்ஹாரத்துக்கு அவனை பனிஷ் பண்ணணும். அது ஏதாவது ஒரு விதத்துல என்ன நடக்கணும். அதுக்காக ஒவ்வொன்றும் அங்க பிளான் பண்ணிதான் அதுக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்துக்கு ராமரையும் லட்சுமணனையும் கூப்பிட்டு வர வழியில சூர்பனக்கு அவதான் ஆயிடுது. அதுக்கப்புறம் சுபாகு மாரிச்சன் 2 பேரும் யாகத்துல டிஸ்டர்ப் பண்றாங்க. சுபாகுவை கொன்னுட்டார், மாரிச்சனை கொல்லாம என்ன பண்ணார், அம்பால் அடிச்சு கடல்ல தள்ளினார். அதாவது என்னாகும், சுபாகுவை சம்ஹாரம் பண்ணாம சுபாகுவை சம்ஹாரம் பண்ணிட்டு மாரிச்சனை கடல்ல தள்ளினார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே ஏதாவது, அதனாலதான் என்ன பண்றா, தேவதைகள் நீங்க போய் அவதாரம் எடுங்கோ அம்பாள் சொல்லும் போது என்ன பண்ற, இந்த பூபாலத்துக்கு விஷ்ணு கிருஷ்ணரா அவதாரம் பண்ணட்டும், பாக்கி எல்லா தேவதைகளும் கிருஷ்ணருக்கு உதவி செய்யறதுக்கு அந்தந்த தகுந்த கேரக்டரா நீங்க அவதாரம் எடுங்கோ, நீங்களும் அவதாரம் பண்ணுங்கோ. நம்ம விஷ்ணுவோட அவதாரத்தை மட்டும்தான் அவதாரம்னு பேசுறோம். ஆனா வாஸ்தவத்துல என்ன, பாக்கி தேவதைகளும் விஷ்ணுவுக்கு உதவி செய்யறதுக்காக, அவருக்கு துணையா இருக்கிறதுக்காக அவளும் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கா. அவ இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கான டெம்பரரியா அவளும் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கா. அவ தங்க கர்ம வசத்தினால வரல. எப்படி விஷ்ணு தன்னுடைய கர்மாவினால வரலையோ, விஷ்ணு இச்சானுசாரி இந்த லோகத்துக்கு வந்தாருன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி விஷ்ணுவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, அவருக்கு கூட துணையா நிக்கிறதுக்காக பாக்கி தேவதைகளும் இந்த லோகத்துக்கு தங்க இச்சானுசாரி, அதாவது இச்சானுசாரினா பரபிரம்மத்தோட இச்சானுசாரி அவ வந்திருக்கா. வெறும் கேவல கர்மா வசத்தினால வரல, இந்த லோகத்துல தாங்க பண்ண கர்மா விட்டுட்டு போறோங்கிறதும் இல்ல. சோ அதனால என்ன ஆயிடுச்சு, அவள்தும் அவதாரம் தான். ஆனா நம்ம பகவானுடைய அவதாரத்தை தான் அவதாரம்னு பேசுறமே ஒழிய பாக்கி பேருத்துல அவதாரம்னு நம்ம கவனிக்கிறது இல்ல, யோசிக்கிறது இல்ல, அந்த மாதிரி பேசுறது இல்ல. ஆனா எல்லாருமே அவதாரம் தான். நீங்களும் அவாவா அந்த லோகத்துல போய் அந்தந்த விஷயத்துல அந்தந்த மாதிரி பிறந்துக்கோ. இப்ப கிருஷ்ணர் பிறக்க போறாருன்னா, கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவருடைய அப்பா வசுதேவர் வேணும். நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா இதரம் ரோசையா மாத்த, தான் இந்த லோகத்துல மனுஷனா பிறக்கணும்னா தனக்கு யார் அப்பாவா இருப்பா அப்படின்னு என்ன பண்ணார், பகவான் யோசிக்கிறாராம், விஷ்ணு யோசிக்கிறார். பித்தரம் ரோசையா மாத்த, பித்தரம்னா தன்னுடைய தந்தையாக யாரா இருப்பா அப்படின்னு யோசிச்சு தசரதம் இருக்கணும்னு அப்ப இருக்கிற தசரதர் என்ன பண்ணார், தன்னுடைய தந்தையா இருக்கட்டும்னு யோசிச்சு அவரை இது தேர்ந்தெடுத்தார் அப்படின்ட்டு. சோ பகவான் அவதாரம் பண்ண போறாருன்னா, பகவான் குழந்தையா வர போறாருன்னா, பகவான குழந்தையா பெற்றுக்கிறதுக்கு அவளும் தபஸ் பண்ணிருக்கணும் இல்லையா. அப்படி தபஸ் பண்ணியிருந்தா தான் அவ பகவான குழந்தையா அடைய முடியும். சோ இப்ப என்ன பண்ண, கஷ்யபரும் அதித்தியும் பகவான் குழந்தையா வரணும் அப்படின்னு தபஸ் பண்ணிருக்கா. அதனால என்ன பண்ணா, இந்த ஜென்மால அவ வசுதேவராகவும் தேவகியாகவும் பிறக்கிறா. சோ அதனால கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கஷ்யபரும் அதித்தியும் வசுதேவராகவும் தேவகியாகவும் பிறந்திருக்கா. சோ அப்பா அம்மா முன்னாடி இருக்கணுமோ இல்லையோ, அவ ஏற்கனவே அவதாரம் பண்ணியிருக்கா. அப்பதான் என்ன பண்ணார், இவர் கிருஷ்ணர் அவளுக்கு குழந்தையா பிறக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றாரு சொல்லின்னு வர, நம்மளுக்கு புரியுற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து என்ன பண்றாரு. சில சமயங்கள்ல சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்துக்கெல்லாம் இங்க என்ன பண்றாரு, தெளிவான பதில். அதாவது நம்ம எதிர்பார்க்கிற பதில். ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு பதில் புரியலன்னா நம்ம ஏதோ ஒரு பதில எதிர்பார்க்கிறோம், அந்த பதில் அவ சொல்லுவான்ட்டு. அவ சொல்ற பதில் வேறையா இருக்கும், அவ சொல்ற பதில் அந்த ஆங்கிள் இருக்கிறதும், அந்த தர்மசாஸ்திர பிரகாரம் அந்த பதில் அந்த கரெக்டா இருக்கும். அதான் அந்த பதில நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பதில புரிஞ்சிருந்தோம்னா அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, ஆத்யஸ்ய சர்வலோகஸ்ய, உலகத்திலேயே முதல் சிருஷ்டி யாரு அப்படின்னா, உண்மையில பாருங்க முதல் சிருஷ்டி அது இது பிரகாரம் எடுத்துங்க. சிருஷ்டி அப்படின்னு சொன்னாக்க இது வரைக்கும் இல்லாத புதுசாக உண்டு பண்ணப்படக்கூடிய ஒரு வஸ்து, இல்ல புதுசா உண்டாற ஒரு வஸ்து. அது தானாகவே உண்டாலாம், எப்படி வேணா உண்டாகட்டும், அதாவது புதுசா வந்தது.
பிரம்மம் தான் ஒரே வஸ்து, நித்தியம் என்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த பிரம்மம் என்னைக்கும் இருந்துட்டே இருக்கும்போது அந்த பிரம்மம் நித்தியமான சத்தியமான வஸ்து. அந்த பிரம்மத்துக்கு மாயா சம்பந்தம் ஏற்படும் போது அது என்ன ஆகுது? அது வந்து சபலம். அதாவது அந்த மாயா சக்தி, அதாவது மாயா ஈஸ்வர, அந்த மாயா பிரம்ம சம்பந்தம் ஏற்படுறது. அந்த மாயா பிரம்ம சம்பந்தம் ஏற்படும் போது அந்த மாயையோட சம்பந்தப்பட்ட பிரம்மம், நிர்குண பிரம்மம் இருக்கு பாருங்க, மாயையோட சம்பந்தப்பட்ட பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு? ஈஸ்வரன் பேரு. இந்த ஈஸ்வரனை தான் நம்ம மும்மூர்த்திங்கிற சப்தத்தால விவகாரம் பண்றோம். இல்ல அது எப்படி வேணா படிக்கலாம். பின்னாடி வந்து ஈஸ்வரன் கேவல சகுண பிரம்மம், அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய தேவதா ஸ்வரூபங்கள் தான் ஈஸ்வரர்கள், பாக்கி தேவதைகள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாமே கேவலம் கடைசியில இந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய மேனிபெஸ்டேஷன்ங்கிறதுனால நம்மளுடைய சௌரிய பிரகாரம், நம்மளுடைய இச்சையின் பிரகாரம் நம்ம வச்சுக்கிறோம். சோ இப்ப இந்த பிரம்மம் இருக்கு பாருங்க, பிரம்மத்தில இருந்து அந்த ஈஸ்வரன் இருக்கா இல்லையா, அந்த ஈஸ்வரன் தானே மும்மூர்த்தி. அந்த ஈஸ்வரன் மும்மூர்த்தின்னு சொல்லும் பொழுது அந்த ஈஸ்வரன் தானே பிரதம சிருஷ்டி. ஆக்சுவலா முதல்ல தோணினது இல்ல, அந்த ஈஸ்வரன்ல இருந்து வந்தா அந்த கிரண்ய கர்ப்பர், அவர் பிரதம சிருஷ்டி. சோ அதான் கிரண்ய கர்ப்பம் பஸ்ய தஜாயமானம் சவை சரீரி பிரதமஹா சவை புருஷ உச்சியத்தேன்னு அந்த கிரண்ய கர்ப்பரை பிரதம சிருஷ்டின்னு வேதமே சொல்றது. ஏன்னா கிரண்ய கர்ப்பருங்கிறது யாரு? ஈஸ்வரன்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர், அதனால அவரை சிருஷ்டின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு கௌரவமா தள்ளி விட்டுட்டு கிரண்ய கர்ப்பருங்கிறது என்ன பண்ணுவார்? சமஷ்டி லிங்காபிமானி. சமஷ்டி லிங்காபிமானியா இருக்கிற கிரண்ய கர்ப்பரை பிரதம சிருஷ்டின்னு பேசுறது. அப்படி எடுத்துக்கும் போது பகவான் விஷ்ணு தான் என்ன ஆகணும்? முதல்ல இந்த லோகத்துல தோன்றினவர். சோ சர்வலோகத்திய ஆத்யத்திய, எல்லா லோகத்திலையும் முதலாக இருக்கக்கூடிய, இல்லைன்னா எல்லா லோகத்துக்கும் முதலாக ஆத்தியமாக இருக்கக்கூடிய ஆத்யத்திய சர்வலோகத்திய விஷ்ணோரேவ விவேகினஹா. சோ எல்லா லோகத்துக்கும் முதல், அதாவது லோகத்தையே சிருஷ்டி பண்ண போறவர், லோகத்துக்கு வந்து கர்த்தா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட விஷ்ணு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு விவேகம் இல்லாம இருக்குமா? சக்கர வஸ்து ஞானம் அவருக்கு இருக்கணுமா வேண்டாமா? அவர் தானே லோக சிருஷ்டிகர்த்தானா சர்வஜர். இந்த நையாயிகன் கர்த்தாங்கிறதுக்கு ஒரு டெபரேஷன் சொல்லுவோம், பார்த்திருப்போம் நம்ம ஏற்கனவே. கர்த்தான்னா யாரு? இப்ப மண்ணு இருக்கு, மண்ணை வந்து பானையா வனையறவன் யாரோ, பானையா பண்றவன் யாரோ அவன் தான் கொயவன். இப்ப அந்த கொயவன் என்ன பண்ணணும்? மண்ணை பானையாக்கணும்னா மண்ணு வந்து வெறும் ஒரு மண்ணுன்னு சொல்ல முடியுமோ? சமுத்திர கரையில இருக்கிறது மணல், அதுக்கப்புறம் களிமண்ணு, அதுக்கப்புறம் செம்மண்ணு, பெருசல் மண்ணு. இந்த களிமண்ல கூட பல விதமான களிமண்கள் இருக்கு. குஜராத்ல இருக்கிற மண்ணு வேற, தமிழ்நாட்டில் இருக்கிற மண்ணு வேற, ஆந்திராவில் இருக்கிற மண்ணு வேற, ஒவ்வொரு ஊர்ல ஒரு மண் இருக்கு. இத வந்து காலங்கள் வேற இருக்கு, அதாவது குளிர்காலம், வெயில் காலம் அப்படின்னு பல விதமான காலங்கள் இருக்கு. இந்த மாதிரியான காலங்கள்ல அந்த காலங்கள்ல எடுக்கிற மண்ணு, அந்த ஸ்டேட்ல இருந்து எடுக்கிற மண்ணு, அந்த மண்ணை வந்து கரெக்டான விதத்துல எடுத்து அதை கரெக்டா தண்ணியை கரைச்சி அதை எவ்வளவு நேரம் புளிக்க வைக்கணுமோ, அதாவது நம்ம ஊற வைக்கிறதுன்னு சொல்ற பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு ஊறுறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரொட்டி சாப்பிட்டா வருது இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஊறுறது அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்து அதை உருண்டையா பிடிச்சு அது சக்கரத்து மேல வச்சு அதை என்ன பண்ண போறான். இப்ப மண்ணை பத்தி சகல விதமான இதுவும் தெரியணுமா வேண்டாமா? அவனுக்கு மண்ணை பத்தி சகல தன்மைகளும் சகல கேரக்டரிஸ்டிக்கும் தெரியணும். இந்த மண்ணை எடுத்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். மண்ணை ஹேண்டில் பண்றது தெரியறது இல்லாம மண்ணை வந்து எப்படி சக்கரத்து மேல வச்சு அதை எப்படி உடுத்துறது, அதை எப்படி பாடப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமும் தெரியும். சக்கரை எவ்வளவு சுத்துறது அப்படிங்கறதெல்லாம் இல்லையா? சோ இந்த மாதிரி பண்றவனுக்கு என்ன இருக்கணும்? பையனுக்கு அவனுக்கு ஒரு 3 கேரக்டரிஸ்டிக் சொல்ற. அதாவது அப்ப அந்த உபாதான கோச்சர பானை, பானையினுடைய மெட்டீரியல் காசு, பானையை பண்றதுக்கு மெட்டீரியல் காசா இருக்கிறது மண்ணு. உபாதான கோச்சர அபரோக்ஷ ஞான, அந்த மண்ணை பத்தின ஒரு டைரக்ட் நாலேஜ் வேணும். உபாதான கோச்சர அபரோக்ஷ ஞானம், அதை பத்தி பொறுத்தியார் சொல்லி புத்தகத்திலிருந்து படிச்சு தெரிஞ்சிருந்தா மட்டும் போராது, தானாகவே டைரக்டா அதை பார்த்து அதை ஹேண்டில் பண்ணி இருக்கக்கூடிய சக்தி எனக்கு வேணும். சோ உபாதான கோச்சர அபரோக்ஷ ஞான, அதை வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிற ஆசை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். கிருதிமத்துவம், அதை ஹேண்டில் பண்ற சக்தி. சோ இந்த இந்த மூணு யாருக்கு இருக்கோ அவன் தான் வந்து ஒரு கர்த்தா அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். சோ இது வந்து சாதாரண ஒரு பானைக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கிற கொஸ்டின் எடுத்துட்டா பாக்கி ஊர்ல இருக்கிற மண்ணெல்லாம் அவனுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, கேரக்டரிஸ்டிக் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. சோ உலகத்துல இருக்கிற சகல விதமான வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்? இப்ப எல்லா பானையும் ஒரே கொயவன் பண்ணல, ஒவ்வொரு ஊர்ல ஒரு கொயவன் பண்ணிருக்கான். பாஸ்ட்ல பண்றவங்க வேற, ஃபியூச்சர்ல பண்ண போறவங்க வேற. சோ அவ்வளவு பானைக்கு சேர்த்து ஒரு கொயவன் இல்ல.
அதே மாதிரி ஜெகத்துல பானை மட்டும் இல்லை, எவ்வளவோ வஸ்துக்கள் இருக்கு. அவ்வளவு வஸ்துக்கும் சிருஷ்டிகர்த்தா ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன பண்றது? அப்ப நிறைய சிருஷ்டிகர்த்தான்னு சொன்னோம்னாக்க நிறைய ஈஸ்வரன்கள் ஆயிடுவா இல்லையா? அவ அதனால என்ன ஆகும்? நீ பெரியவனா நான் பெரியவனா தகராறு வந்துடும். அதனால அதுல என்ன ஆகும்? காம்படிஷனும் கான்ஃபிளிக்டும் தான் இருக்குமே ஒழிய, குவாரல் தான் இருக்குமே ஒழிய ஜெகத் வேலை நடக்காது. அதனால லாகவாத் சௌரியத்துக்காக என்ன பண்றோம்? ஒரே ஒரு சிருஷ்டிகர்த்தா. சமஸ்தத்தையும் சிருஷ்டி பண்றவர் ஒரு கர்த்தா அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி ஒரு கர்த்தான்னு வச்சுட்டா என்ன ஆகும்? அவ்வளவு வஸ்துவனுடைய உபாதார காரணத்தை பத்தி சகல விதமான ஞானமும் போகணும், அதை ஹேண்டில் பண்ற சக்தியும் போகணும். சோ சர்வஜன், சர்வசக்தன், சர்வ வியாபி, எல்லா அர்த்தம் அது ஆம்னிஷன்ட், ஆம்னிபிரசன்ட், ஆம்னிபொட்டன்ட், இந்த மாதிரி சகல வஸ்துவும் கிடைக்கிறது. அவ்வளவு வஸ்துவா இருந்தாக்க அவர் ஒரு பெரிய விவேகியா இருக்கணுமா வேண்டாமா? ஞானவானா? அதான் ஆத்யஸ்ய சர்வலோகஸ்ய விஷ்ணோரேவ விவேகினஹா சர்வஜத்துவம் கதம் புத்திர. இந்த சர்வஜத்துவம் இப்படிப்பட்டவரா இருக்கிறதுனால, சர்வஜத்துவம் ஜெகத் சிருஷ்டிகர்த்தாங்கிறதுனாலேயே அவற்றை சர்வஜத்துவங்கிறது ஸ்வத சித்தமா இருக்கு. இப்ப அந்த பகவான் விஷ்ணுதான் ராமரா அவதாரம் பண்ணியிருக்கார். ராமரா அவதாரம் பண்ணி என்ன பண்றார்? மானுக்கு பின்னாடி முடியாது, இருக்கவே இருக்காது. ஹேமம் மிருகத்திய ஜென்ம அசம்பவம், பொன்னாலான மான் இருக்கிறதுங்கிறது பாசிபிள் இல்ல. ததாபி ராமோ லுலுபே, லுலுபேன பேராசப்படுறார். அந்த மானை எப்படி சீதை கேட்டுட்டா எப்படியாவது அவள்கிட்ட கொடுத்துடணும், எப்படியாவது அதை குடிச்சிடணும் அப்படின்ட்டு என்ன பண்றார்? ததாபி ராமோ லுலுபே, he was greedy for that. பிராய சமாபன்ன விபத்தி காலே, பிராயா பெரும்பாலும் சமாபன்ன விபத்தி காலே, ஒரு கஷ்டம் வருதுன்னா, கஷ்டம் வரப்போறதுன்னா, கஷ்டம் வரணும் அப்படின்னாக்க, அதாவது ஒரு மனுஷன் கஷ்டப்படணும்னு இருந்தா யோபி பும்சாம் மலினி பவதி. அதாவது மனுஷனுடைய புத்தி என்ன இருந்தா யோபி பும்சாம் மலினி பவந்தி. அதாவது மனுஷனுடைய புத்தி என்ன இருந்ததுன்னா மலினி, that becomes clouded, அது சரியா வேலை செய்யாது, that becomes disturbed. அதனால எடுக்கிற டெசிஷன் எல்லாம் கலெக்ட் பண்ற டேட்டாவெல்லாம் கரெக்டா கலெக்ட் பண்ணா கூட அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றதெல்லாம் தப்பு தப்பா அனலைஸ் பண்ணுவான். எல்லாத்தையும் தப்பா இதாக பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? தப்பான டெசிஷன் எடுப்பான் சாதாரணமா அந்த மாதிரி. சோ அப்ப என்ன இருக்கு? அதனால ராமருக்கும் என்ன நடந்ததுன்னா சர்வஜத்துவம் கதம் குத்ர கேட்கிறாரு வியாசர். சர்வஜத்துவம், ராமர் ஆம்னிஷியன்ட் தானே, சர்வஜர் தானே. அப்ப அந்த நேரத்துல மானுக்கு பின்னாடி ஓடும்போது அவருடைய சர்வஜத்துவம், அதாவது இந்த மான பத்தி தெரிஞ்சுக்கிற சக்தி எங்க போச்சு? பிரபுசக்தி குதோகதா, தன்னுடைய பவர் இருக்கு பாருங்க. பவர்னாக்கா அதாவது தன்னுடைய ஒரு ராஜா அப்படிங்கிற முறையில அதோட அந்த மான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர், மான அம்பால் அடிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்க, அது எங்க போச்சு? அதாவது மான கண்ட்ரோல் பண்ண முடியல, அம்ப எரிஞ்சு என்ன பண்றது, மான போக விடாம தடுக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவர் பண்ண முடியல. அவருக்கு எவ்வளவு விதமான வித்தைகள் தெரியும். பிரபுசக்தி குதோகதா எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா, எத் ஹேமமிருக விஜயானம் நஞாதம் ஹரிணாதில, பொன்மான பத்தி பகவானுக்கு தெரியாதா, தெரிஞ்சுக்க முடியாதா? அதனால என்ன எடுத்தேன்? ராஜா மாயாபலம் பசிய ராமோகி காமமோகிதா. மாயாபலம் பசிய, இந்த திரிகுணத்தினுடைய பலன். மாயான என்ன அர்த்தம்? திரிகுணம். இந்த திரிகுணத்தினுடைய பவர் என்னங்கிறத பாரு. ராமோகி காமமோகிதா என்ன எடுத்து? இப்ப ராமரும் என்ன பண்ணார்? அதாவது தன்னுடைய எமோஷன்ஸ், அந்த ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற பாருங்க, அந்த ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வீடு என்ன பண்ணிட்டார்? ராமரும் வந்துட்டார். காமமோகிதான வெறும் ஆசை மட்டும் இல்ல, அந்த மிருகத்து மேல ஆசைப்பட்டார். மிருகத்து மேல ஆசைப்பட்டாருன்னா அந்த இடத்துல மிருகத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஆசைங்கிறது மட்டும் இல்ல, சீதையினுடைய ஆசையை பூர்த்தி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை. சீதையினுடைய ஆசையை பூர்த்தி செய்யணுமேங்கிற ஆசை என்ன பண்றது? அந்த ஆசையை பூர்த்தி செய்யாட்டாக்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதை பத்தி அதனுடைய கான்சிக்வன்சஸ் பத்தி யோசிக்கும் போது அது ஒரு டென்ஷன், அது ஒரு ஸ்ட்ரெஸ், எல்லாத்தையும் கிரியேட் பண்றது இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்த பத்தியும் யோசிக்கிறது இருக்கு பாருங்க, அது ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அதுதான் காம ஆசையில இருந்து. அதனால என்ன எடுத்து so much his brain becomes clouded. So காமமோகிதா, ராமோகி காமமோகிதா. அவர் என்ன பண்ணார்? காமத்தினால ஓவர் பவர் ஆயிட்டார், கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ராமோகி காமமோகிதா. அப்புறம் என்ன எடுத்து? ராமோ விரக சந்தத்தா துரோது பிரசமாத்திரா. அதனுடைய எஃபெக்டை பத்தி சொல்லல, அது பின்னாடி முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லிட்டார். சோ அதை தேடிட்டு வரும்போது ராமர் வேற வழி இல்ல, இந்த மான விடுறதுக்கும் மனசு இல்ல, அது போனா போட்ட போது தலையா இருக்கும் அப்படின்னு விடுறதுக்கு, அது போனா குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போலாம் இல்லையா? குடிக்க முடியல அப்படின்றதுல இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்துருக்கு, நம்மளை ஏமாத்திருக்கு பத்தியான்ற ஒரு கோபம். சோ அது என்ன ஆயிடுது? என்னையே இது சீட் பண்ணிருக்கு பத்தியா, என்னையே இது போக்கு காட்டிடுச்சு பத்தியான்ற கோபம்.
அந்த கோபத்துல என்ன பண்ணணும், அந்த மான் போனா போட்ட சீதை புடிச்சு தர சொல்லி கேட்டா அவ்வளவுதான், அதை விட்டுருக்கலாம். அதை விடல, அதை தொடர்ந்து எவ்வளவு தூரம் போனார், அவ்வளவு தூரம் போனா கூட சரி போனா போட்டோம்போ அப்படின்னு விட்டுருக்கலாம். அதை விடல, அதை என்ன பண்ண, அதை அம்பால அடிக்கிறார். அதாவது அதை இப்ப என்ன பண்ற, சரி இது புடிச்சு கொலை பண்ணியாவது எடுத்துன்னு போயிடுவோம்னு அம்பால அடிக்கிறார். பாசன்னு ஒரு சம்ஸ்கிருத நாடகக்காரன் இருக்கான். கிட்டத்தட்ட இப்ப பாச நாடக சக்கரம்னு அவன் ஒரு 14 டிராமா எழுதியிருக்கான். அந்த டிராமா அத்தனையும் சேர்த்து என்ன பண்ணிருக்காருனாக்க ஒரு டிராமா, அதாவது இந்த சைக்கிள் ஆஃப் பாசாஸ் டிராமா, இந்த கம்ப்ளீட் டிராமா, கம்ப்ளீட் ஆஃப் த ஷேக்ஸ்பியர்ங்கிற மாதிரி கம்ப்ளீட் செட் ஆஃப் டிராமாஸ் ஆஃப் வாட் இஸ் கால்ட் தி வீல் ஆஃப் பாசாஸ் டிராமாஸ் அப்படின்னு 14 டிராமாவும் சேர்த்து ஒன்னா சொல்லுவா. இந்த பாச டிராமால என்ன பண்ணிருக்கான்னா, இந்த ராமர் இதை விட்டுருக்கலாம், அதெல்லாம் சொல்லல. அதாவது ராமருக்கு இருக்கிற சாய்ஸ், தான் வேகமா போய் அந்த மானை பிடிக்கணும், பிடிச்சிருக்கணும், பிடிக்கல இல்ல அதை கொலை பண்ணிருக்கணும். அதை கொலை பண்ணாம சட்டுன்னு என்ன பண்ணார், அதை கொலை பண்றதுக்கு முன்னாடி விட்டுருக்கலாம், சரி தொலைகிறதுக்கோ, இது ஒரு கேம், அதாவது இந்த கோல்டு ஃபிஷ் மாதிரி இது ஒரு கோல்டன் டீலா இருக்கு, இதை பிடிக்க வேண்டாம்னு விட்டுருக்கலாம். விடாம அந்த இடத்துல அம்பால் அடிக்கிறார். சோ இப்ப என்ன பண்ணா, அம்பால் அடிக்கும் போது ஹாலட்சுமணா ஹாசிதான் கத்திட்டே உசுர விட்டுறான். அது கதை நடந்தது. ஆனா இந்த மானுக்கு இந்த மாதிரி துரத்தின் போய் இந்த அளவுக்கு அதை விடவும் முடியாம அதை பண்ணவும் முடியாம இப்படி பண்ணினாருன்னு சொல்லும் பொழுது அது நன்னால அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாசன் என்ன பண்றான்னா, ராமருக்கு அவன் அப்பாவோட சிராத்தம் வருதான், தசரதனுடைய சிராத்தம். அந்த சிராத்தத்தை பண்ணணும். சிராத்தத்தை காட்டுல எப்படி பண்றது அப்படிங்கறதுக்காக, சரி இது கத்திரியன் தானே, அதனால என்ன எடுத்து இந்த இதை வச்சுட்டு பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மிருகத்தோட மாம்சம் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு பண்ணலாம், ரூன்னு சொல்லுவான், அதை வச்சுட்டு பண்ணலான்னு அதுக்காக ராமர் இந்த மான தேடின்னு போறார். கஷ்டப்பட்டு எப்படி இருந்தாலும் பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றார். அது பிடிக்கணும்னு ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்ப இது சிராத்தத்துக்கு இது வேணுமே, அது பேர்ல ஆகாரம் வேணுமே, அதனால அது ஓடுங்கிறதுனால அதை பிடிக்க போய் அதை அடிக்கிறாருன்ற மாதிரி கதையை அங்க எடுத்துன்னு போயிருக்கான். அந்த மாதிரி அதாவது ஒவ்வொருத்தரும் கதையை ஏதோ ஒரு விதத்துல ஜஸ்டிஃபை பண்ணணும், ராமர் ஏதாவது ஒரு விதத்துல சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிறதுக்கு எடுத்துன்னு போற. ஆனா புராணங்கள் என்ன பண்றது, அந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் காட்டாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், யாரா இருந்தாலும் அந்த திரிகுணத்துக்கு கீழே வேலை செய்யறதுனால திரிகுணம் அந்த நேரத்துல எப்படி வேலை செய்யணுமோ அப்படிதான் வேலை செய்யும். அது என்ன பண்ணிடுது, இட் மிஸ்லெட் தம், அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் அண்ட் எல்லாமா சேர்ந்து என்ன பண்றது, ராமர் என்ன பண்ணார், அதை அடிக்கிறார். லக்ஷ்மணர் சீத்தை அனுப்புறா. லக்ஷ்மணர் வரும்போது வேற 2 பேரும் தனியா இருக்கும்போது ராவண சீதையை எடுத்துன்னு போயிடறான். இந்த கதையில இந்த இடத்துல சொல்ல முன்னாடி சொல்ல, பட் சீதையை ராவணன் எடுத்துன்னு போயிட்டதுனால என்ன வருது, அதனுடைய எஃபெக்ட் என்ன, தான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு விஷ்ணு பூமாதேவிட்டையும் பாக்கி தேவர்கள்ட்டையும் ரிகலெக்ட் பண்ற மாதிரி அப்ப இருந்த போது அந்த சாப்டர்ஸ்ல சொல்லிட்டு வர ராமருடைய சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னு. ராமோ விரக சந்தப்தா குரோத பிருஷமாசுரஹா. விரக சந்தப்தா, சீதையினுடைய பிரிவு தங்காம குரோத ராமர் என்ன பண்றார், அழறார். பிருஷம் ஆசுரஹா, பிருஷம் ரொம்பவும் அழறார், தாங்க முடியாம அழறார். காட்டுல சீதையை பிரிஞ்சுட்டுமே, காட்டுல சீதையை பிரிஞ்சுட்டு சீதை இல்லாம சீதை எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியாம அவளை அடைய முடியாம. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப நம்மளுக்கு ராமாயண கதை ஃபுல்லா தெரியும், ராமாயணத்துல சஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல்லா தெரியறதுனால ராமர் ராவணனை கொண்டு சீதையை அடைஞ்சுட்டாருன்னு. அப்ப அந்த சீதையை கவர்ந்துட்டு போகும் பொழுது அந்த இடத்துல எங்க போயிருப்பா சீதை, யார் தூக்கின்னு போயிருப்பா எதுவும் தெரியாது. தானாகவே வேற எங்கேயாவது அக்கம் பக்கத்துல ஏதாவது பழங்கிழம் பரிசு வரையும் போயிருக்காளா தெரியாது. சீதையை பார்க்க முடியாம சீதை இல்லாம இப்ப 13வது வருஷம் வந்துருக்கு, 14வது வருஷம் 1 வருஷம் தான், அதுக்குள்ள ஊருக்கு திரும்பி போயாகணும். இப்ப இருந்தே ஆரம்பிச்சதுதான். அவர் புஷ்ப விமானம் கிடைக்க போறது, புஷ்ப விமானத்துல பறந்து போய் சேர போறோம்னா தெரிஞ்சார், நடந்துதானே போயாகணும். இப்ப இருந்து ரிட்டர்ன் ஜேர்னி ஆரம்பிச்சதுன்னு அயோத்திக்கு போய் சேர முடியும். So he has to plan the return journey. பட் ரிட்டர்ன் ஜேர்னியை பிளான் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, சீதையை காணும். So Britham Athara has very much afflicted. சீதை இல்லாம ஊருக்கு திரும்பி போக முடியுமா, அவர் பாட்டுக்கு தானா நடந்து போக முடியுமா, சீதை இல்லாம போக முடியுமா, ஊர்ல போய் என்ன ரிப்போர்ட் பண்ணுவார், ராஜாவே எடுத்து தன்னுடைய ஒய்ஃபையை காப்பாத்திக்க முடியலன்னா பாக்கி பேரை எப்படி காப்பாற்ற போறான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. சோ பிரித்தம் ஆத்துரஹா யோ அப்ரிச்சத் பாதப்பா. இந்த இடத்துல யாரு இருக்கா, யாரும் கிடையாது. சீதையை பார்த்தப்பாரு ஒத்த பேரும் கிடையாது. சோ அதனால யாரை பார்த்து கேள்வி கேட்க முடியும், யாரை பார்த்து ஒரு கைடன்ஸுக்கு ஒரு குழு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்ல. சோ பாதப்பான அப்ரிச்சத் அவர் என்ன பண்ணார், மரங்களை பார்த்து மரமே நீ சீதையை பார்த்தியா, மட்டையை நீ சீதையை பார்த்தியா, செடியை நீ சீதையை பார்த்தியா, குடிய சீதையை பார்த்தேன்னு, ஏன்னா யார கேட்கறது எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியாம ஒரு க்ளூலெஸ் மேன் எப்படி நடந்துப்பான்னு கிளியரா அந்த மாதிரி ராமர் நடந்து காமிக்கிறார் நம்ம சொல்லுவோம்.
3 குணத்துக்கு அதீனமா திரிகுணாதீனமா அவர் என்ன பண்றார், அந்த மாதிரி அவர் நடந்துக்கிறார் அப்படின்னு புராணம் சொல்றது. நம்ம நடந்து காமிக்கிறார்னு பகவான் ஈஸ்வரன்ங்கிறதுனால சொல்லுவோம், நடந்துக்கிறார் அப்படின்னு புராணம் சொல்றது. பாதபான் மூடகா ஸ்வகதா ஜனகாத்மஜா எங்க போனான்னு பக்ஷிதாவா கிருதாவா கேன புத்தன் உச்சதரம் தந்தகா. யாராவது கனிபால் ஊர்ல ஏதாவது ராட்சசாலாம் இருக்கா இல்லையா, மனுஷர்கள் அடிச்சு சாப்பிடக்கூடிய ராட்சசர்கள் யாராவது அவளை அடிச்சு சாப்பிட்டாளா, இல்ல கிருத்தாவா யாராவது தூக்கின்னு போயிட்டாளான்னு. லக்ஷ்மணாகம் மரிஷ்யாமி, அப்புறம் என்ன சொல்றாரு, லக்ஷ்மணாகம் மரிஷ்யாமி காந்தா விரக துக்கிதா சொம்பாபி மம துக்கேன மரிஷ்யசி வதேருஜா ஆவியோர் மரணம் ஞாத்வா மாதா மம மரிஷ்யதி சத்ருப்யோப்யதி துக்கார்த்தா கடம் ஜீவிதம் அர்ஹதி. சுமித்ரா ஜீவிதம் ஜக்கியா புத்திரம் எத்தன கரிசிதா அப்படின்னு என்ன பண்ணார் வரிசையா. நான் இப்ப வந்து சீதை இல்லாம நான் இருக்க மாட்டேன், சீதை இல்லாம திரும்பி ஊருக்கு போக மாட்டேன், சீதை இல்லாம நான் இப்ப என்ன பண்ணுவேன், என்னுடைய பிராணனை தியாகம் பண்ண போறேன். நீயும் நான் இல்லைன்னா நீ என்ன பண்ண போற, திரும்பி போக போறதுல நீயும் உன் பிராணனை தியாகம் பண்ணிடுவ. நீ தியாகம் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், நம்ம 2 பேருடைய மரணத்தையும் கேட்டாக்க மாதா, நம்ம 2 பேருடைய மாதாவும் அவளும் உசுரோட இருக்க போறது இல்ல. புத்திர சமன்விதா, கைகை தன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு கேட்டா இல்லையா, ராஜ்யம் வேணும்னு கேட்கும் போது பூர்ணகாமா, இப்ப நம்மளாவது இப்ப திருப்பி 14 வருஷம் கழிச்சு ஊருக்கு போனா பரதனுக்கு நம்ம போட்டியா இருப்போமே, பரதனுடைய ராஜ்யத்தை புடிங்கன்னு கைகைக்கு தோணும். நம்ம யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டோம்னு சொன்னோம்னா கைகை என்ன பண்ணுவோம், தான் ஒண்டிதான், தான் வந்து என்ன ஆகும், எந்த விதமான அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாம அகண்டகம், தன்னுடைய ராஜ்யத்துக்கு எதிரியே இல்லாம எதிர்ப்பே இல்லாம நாட்டை ஆளலாங்கிற சூழ்நிலையில அவர் இருப்போ. அதனால என்ன ஆகும், பூர்ணகாமா அவளுடைய பூர்ணமா ஆசைகள் நிறைவேறும் சொன்னா, பரதன் சித்திரகூடத்துல வந்து பாதுகாப்பட்ட அபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்கான், வாங்கிட்டு போயிருக்கான். நான் ஊருக்கு போக மாட்டேன், ராஜாவா இருக்க மாட்டேன், உன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் இருப்பேன்ட்டு. அதெல்லாம் இங்க ரொம்ப சொல்லல, அதெல்லாம் ராமாயணத்துல வரத வேண்டி இங்க ரொம்ப வரல இல்லையா. அப்ப என்ன பண்ணுவார், அந்த நேரத்துல அந்த திரிகுணாதீனமா ராமர் இருக்கிறதுனால பரதனுடைய நல்ல குணங்களும் கொஞ்ச நேரத்துல மறந்து போகுது, கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போகுது. சோ கைகேயி பவேத் புத்திர சமன்விதா, தன்னுடைய மகனுடன் சேர்ந்தவனாக அம்மா புள்ள 2 பேரும் ரொம்ப சௌக்கியமா சந்தோஷமா ராஜ்யத்தை ஆண்டு இருப்பா இருக்கட்டும். இதுக்கு அந்த நேரத்துல கூட ராஜ்ய ஞாபகமும் வருது, இல்லைன்னு இல்ல. ஆ சீதே கோகதா சித்வம் மாம் விகாய ஸ்மராசுரா, சீதே என்ன விட்டு எங்க போயிட்ட, ஏகி மிருகசாபாட்சி மாம் ஜீவையே கிருஷோதிரி, எங்க இருந்தாலும் சத்தமா பேசுற. என்ன இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ராவணன் தூக்கின் போயிருப்பான்னு தெரியாதோ இல்லையோ, ராவணனை பத்தியே தெரியாது, ராவணன் தூக்கின் போயிருப்பான்னு தெரியாது. தட் ஏரியா இஸ் இன்ஃபெஸ்டட் பை டெமன்ஸ் தெரியும், ராட்சசால்னு தெரியும், ராட்சசால் அங்க இருப்பான்னு அளவுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதனால என்ன பண்றார், சீதை எங்கேயாவது மரத்துக்கு பின்னாடி இருக்கலாம், இல்ல எங்கேயாவது எதையாவது தேடின்னு போயிருக்கலாம், இல்ல வழி தெரியாம முழிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்து இவர் பிஹேவ் பண்றார். அதாவது சீதை அப்டேட், அவர் சீதையை கவர்ந்துட்டு போயிருப்பாங்கிற எண்ணம் மட்டும் கிடையாது. சீதை அங்க அக்கம் பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கலாம், ராத்திரிக்கான ஆகாரத்தை தேடுறதுக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட. அதனால என்ன ஆகும், சீதை எங்க இருந்தாலும் வந்துடும், இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காத மறைஞ்சிட்டு இருக்காத, ஏதாவது நீ சாப்பாடு ஆகாரத்தை தேட போயிட்டதுன்னா அதெல்லாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு. ஏஹி கிங்கரோஷி கிங்கரோமி, நீ இல்லாம கோகச்சாமி எங்க போவேன், ஜீவிதம் நான் முழுக்க முழுக்க உன்னை டிபெண்ட் பண்ணி உன்னுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கேன் அப்படிங்கிற. சமாஸ்வாசி தீனமாம் பிரியம் ஜனக நந்தினி, நீ வந்து என் கண் முன் தோன்றி நின்று என்னை தேற்றுவாயாக. எனக்கு என்ன பண்ண, ஜஸ்ட் ரிவைவ் மீ. கிட்டத்தட்ட வர்ச்சுவலி என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து என்னுடைய லைஃப் என்னை விட்டு போற மாதிரி இருக்கு நீ இல்லாம. சோ ரிவைவ் மீ அப்படிங்கிற மாதிரி. ஏவம் விலபதா தேன ராமேண அமித தேஜசா, எல்லையற்ற பராக்கிரமத்தை கொண்ட ராமராலே. ஆனா அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை கொண்ட ராமர் என்ன பண்ற, இந்த இடத்துல கொஞ்சம் புலம்பிட்டு இருக்காரு. வனே வனேச்ச பிரமதா, காட்டுக்கு ஒவ்வொரு காடா சுத்திட்டு இருக்காரு. வனே வனேச்ச பிரமதா நேக்ஷிதா ஜனகாத்மஜா, சீதாவளால காணப்படவில்லை. சரண்ய சர்வலோகானாம், நம்ம என்ன பண்றோம், ராமர் தான் எல்லாரையும் தன்னை சரணாகதி அடைந்தவள், அவ்வளவு சரணாகத வத்சலன், சரணடைந்தவர்கள் அவ்வளவையும் காப்பாத்துறவர்னு சொல்றோம். ராமரும் வந்து என்ன சரணாகதி, சரணடைந்தவர்களை காப்பாத்துறத என்னுடைய விரதம், அபயம் சர்வ பூதேபியோ துதாமியத்தும் விரதம்மன்னு சரணாகத வச்சலன் ஆர்த்தத்திரான பராயணன் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்றோம், ராமருடைய சிறந்த குணங்கள்னு அதை நம்ம பெரிய விசேஷமா சொல்லிட்டு இருக்கோம். சரண்ய சர்வலோகானாம் ராம கமலலோச்சனா, அதாவது தாமரை போன்ற அழகான கண்களையுடைய ராமர் அவ்வளவு அழகான குளிர்ந்த கண்களாரே. தாமரை கண்ணுங்கிறது அழகான கண்ணு, நீண்ட கண்ணு, குளிர்ந்த கண்ணு. அந்த கண்ணுனால குளிர கடாட்சிக்கிறார். எல்லாரையும் பார்க்கும்போது என்ன பண்றார்,
ஒரு சாஃப்டா எல்லாரையும் பார்த்து அனுகிரகம் பண்றதுக்காக, அந்த மாதிரி சொல்றதுக்காக கமலலோச்சனகா. அந்த கமலலோச்சனகாங்கிறது வெறும் கமலலோச்சனகா இல்ல, குளிர கடாட்சிச்சு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக. சரண்ய சர்வலோகானாம் ராமம் கமலலோச்சனகா சரணம் வானராணாம் சகதோ மாயா விமோகிதா. மாயையினாலே சூழப்பட்டவராக, மாயையினுடைய இன்ஃபுளுயன்ஸுக்கு உட்பட்டவராக, வானராணாம் சரணம் கதா, வானரர்களை சரணாக என் மனைவியை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கோ அப்படின்னு உலகம் அனைத்துக்கும் சரண்யராக, உலகம் அனைத்துக்கும் ரெஃப்யூஜ், அதாவது ஒரு புகலிடமாக இருக்கக்கூடிய ராமர் வானரர்களை சரணடைந்தார். வானர்கிட்ட உதவி கேட்கிறார்னு அர்த்தம். சகாயான் வானரான் பபந்த வருணாலயம், வானர்கள் துணையை வச்சு என்ன பண்ணார், வானர்களுடைய துணையை வச்சிருந்து வருணாலயம், வருணனுக்கு ஆலயமாக ஆசிரியமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தை கட்டுப்படுத்தினார், சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணினார், சமுத்திரத்துக்கு பிரிட்ஜ் போட்டார். சமுத்திரத்து மேல ராமசேது கட்டினார் இல்லையா, சமுத்திரத்துக்கிட்ட போக முடியாது, அதை தாண்ட முடியாது, அவ்வளவு அலைகள் இருக்கு. அவ்வளவு அலைகள் இருக்கக்கூடிய சமுத்திரத்துல, அவ்வளவு ஆழமா இருக்கக்கூடிய சமுத்திரத்துல பிரிட்ஜ் போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? அதுவும் வானரர்கள் இன்னும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிற வானரர்கள் அது மேல நடந்து தாண்டி போனோம்னா அந்த பிரிட்ஜ் கட்டின உடனேயே அந்த பிரிட்ஜ் என்ன ஆகும், இன்னைக்கு நம்ம அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணோம்னாக்க, அது பேர் என்ன, பில்லர் போட்டோம்னாக்க, அந்த பில்லர் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அது 1 வாரம் 10 நாள் அப்படின்னு காய விடுறோம் இல்லையா? இப்ப அந்த பிரிட்ஜை காய விட முடியுமோ? பிரிட்ஜை காய விடுறதுக்கு இடம் இல்லை, பிரிட்ஜை காய விட முடியாது. கட்டின உடனேயே அந்த பிரிட்ஜ் மேல என்ன பண்ணணும், வானர்கள் அத்தனை பேரும் நடந்து போனோம், கட்டின உடனேயே நடந்து போனோம். அதுல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானர்கள் நடந்து போனோம். அந்த வானர்கள் பிரிட்ஜ் மேல நடந்து போகும்போது அவ்வளவு வெயிட்டையும் பிரிட்ஜ் தாங்கணும். இது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜை கட்டணும், சமுத்திரத்து மேல கட்டணும், சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். 2 பக்கமும் சமுத்திரம் அலையடிக்கும் போது அந்த தேங்கின தண்ணி இந்த பிரிட்ஜை ஒன்றும் பண்ணாம இருக்கணும். பட் அந்த பிரிட்ஜ் கரெக்டா ஸ்ட்ரெங்தா பிடிச்சிட்டு நிக்காம இருக்கும் போதே ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அதெல்லாமும் அதுல அந்த பிரிட்ஜ் எப்படிப்பட்டது அப்படிங்கறது பபந்த வருணாலயம், சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கார். இந்த பிரிட்ஜை எதுவும் பண்ணிட முடியாதபடி. ஒவ்வொரு வார்த்தையும் புராணங்கள்ல உபயோகப்படுத்துற வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அந்த வார்த்தைகள் சாதாரணமா ஒரு கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்தை மட்டும் கம்யூனிகேட் பண்ணல, அதோட சேர்ந்த பல அர்த்தங்களை. சமுத்திரம் இந்த பிரிட்ஜை எதுவும் பண்ணிட முடியாதபடி, இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறபடி சமுத்திரத்தை கட்டுப்படுத்தி வைத்தார். பபந்த வருணாலயம். ஜகான ராவணம், இதெல்லாம் சாதாரண விஷயம். ஜகான ராவணம் வீரம், வீரனான ராவணனை கொண்டார். கும்பகர்ண மகோதரம், பெரிய வீரனான கும்பகர்ணனையும் கொண்டார். மகோதரன் ஒரு சுரன், அவனையும் கொண்டார்னு சொல்லலாம். ஆனிய தத சீதாம். அப்புறம் என்ன பண்ணார், சீதையை வர வச்சார். ராமருக்கு சீதையினுடைய பெருமை எல்லாம் முழுக்க தெரியும், சகலமும் தெரிஞ்சு. அதாவது ராமர் தான் சர்வஜராக, தான் ஒரு விவேகியாக, தான் எல்லாத்தையும் தெரிஞ்சவரா இருந்தால் கூட திரிகுணாதீனராக, இந்த முக்குணங்களுக்கு கீழே அவர் எப்படி இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருந்தார், இன்ஃபுளுயன்ஸ் ஆகி எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணினார், எப்படி எல்லாம் அந்த குணத்தினுடைய அடிப்படையில அவர் பிஹேவ் பண்ணினாருங்கிற விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல காமிச்சிட்டு போறார். இந்த விஷயங்களை இவர் சொல்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் ராமருடைய பெருமையோ இல்ல ராமர் அந்த மாதிரி ராமாயணத்தை மட்டும் சொல்லிட்டு போல. ராமாயணத்துல எப்படி ராமர் அவ்வளவு பெரிய விவேகியாக, அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவராக, அவ்வளவு சர்விக்கிறார் இருந்தா கூட திரிகுணாதீனராக இருந்து அந்த குணத்துக்கு உட்பட்டு எப்படி நடந்துக்க வேண்டியிருந்தது, அந்த குணத்துக்கு உட்பட்டு அவர் எப்படி நடந்துட்டார், சாதாரண மனுஷன மாதிரி எப்படி நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் மட்டும் சொன்னார். சோ ராவணனை சம்ஹாரம் பண்ணியாச்சு. ஆனா ராமஹா சீதாம் திவ்யம் அகாரயது. திவ்யம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிவைன் ப்ரூஃப். அதாவது நம்ம ஒரு டிஸ்பியூட் ஒண்ணு வருது, லீகல் டிஸ்பியூட். இந்த ப்ராப்பர்ட்டி இவர் சேர்ந்ததா இல்ல இந்த இவர் சொன்னது உண்மையா பொய்யா, இவர் அக்ரி பண்ணிட்டாரா, இந்த ட்ரீட்டி எல்லாம் நடந்ததான்னு இப்படி எல்லாம் லீகலி டிஸ்பியூட் வரும் இல்லையா? அந்த லீகலா என்ன டிஸ்பியூட் வருதோ அந்த டிஸ்பியூட்டுக்கு எல்லாம் விவகாரம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. விவகாரம்னு சொன்னாக்க கோர்ட்ல தீர்மானம் பண்ண டிஸ்பியூட், கோர்ட்ல தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயங்கள். அந்த விவகாரத்துக்கு என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் காட்டணும். முதல்ல ப்ரூஃபுக்கு சாட்சின்னு பேரு. அந்த சாட்சி கிட்டத்தட்ட 5 விதமான சாட்சியங்கள் சொல்ற. அதாவது அது எழுத்துப்பூர்வமான சாட்சி இருக்கணும், 2 பேரும் அக்ரி பண்ணிட்டு
அந்த ட்ரீட்டி அதெல்லாம் இருக்கணும். அது இவருடைய கையெழுத்து தான், இவர் 2 பேரும் சைன் பண்ணிருக்கா, அதுக்கு எக்ஸிக்யூட்டர், ப்ரூஃப், அதுக்கு விட்னஸ் அப்படின்னு அந்த மாதிரி அந்த சாட்சியம் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் இருக்கு. இல்ல கண்ணால பார்த்தவன், இந்த விஷயத்த நேர்ல தெரிஞ்சிட்டவன், இல்ல இன்னார் இந்த விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற அக்கம் பக்கத்து சாட்சிகள்னு இவா எல்லாரும், இவா சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாது, அன்கனெக்டடா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்திருக்கா. சாட்சியம் எப்படி இருக்கணும்லாம் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி எந்த விதமான லீகலி அட்மிசிபிள் எவிடன்ஸ் இல்லைன்னா, அதாவது ப்ரூவ் பண்ணக்கூடிய எழுத்துப்பூர்வமாவோ கண்ணால பார்த்தோ விஷயம் தெரிஞ்சவாளாகவோ அந்த மாதிரி யாருமே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு விஷயமே இல்லாத சமயத்துல அப்பதான் என்ன பண்றது, திவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. திவ்யம்னா டிவைன். இந்த சட்டுன்னு இந்த திவ்யத்துக்கு எல்லாம் நம்ம ரிசார்ட் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட் ரிசார்ட் அதுவும் பார்ட்டிஸ் எல்லாம் ஒத்துண்டாதான். அதுதான் என்ன பண்ணாங்கன்னா நம்ம சாந்தோக்கியத்துல கூட சொல்லியிருக்காரு பாருங்க, 6வது அத்தியாயத்துல அந்த இதுல அந்த நெய்யில கையை விட்டு எடுத்துடும் போது சத்யாபிசந்தன் அமிர்தாபிசந்தன் 2 பேரை பத்தி பேசுறாரு இல்லையா, அதுதான் திவ்யம்ங்கிற ப்ரூஃப். இந்த இடத்துல சீதையை அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய ஏன்னா ராவணன் கவர்ந்தன் போயிட்ட துராத்மனா, சீதை நல்லவளா இருக்கலாம், ஆனா ராவணன் கெட்டவன் இல்லையா. துராத்மனா ராவணேன சுதாம் மத்வா, she has been taken away by or she has been abducted by Ravana அப்படின்னு நினைச்சுட்டு she was in the control, she has to prove herself அப்படின்னு சொல்லிட்டார். கிம் பிரவீமி மகாராஜ யோகமாயா பலம் மகத்து. இது என்ன ஆகும், ராமர் இந்த மாதிரி கேட்டதுங்கிறது ஜனங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணணும். நாளைக்கு ஜனங்கள் டிஸ்பியூட் பண்ண பின்னாடி அப்பவாதம் லோகாபவாதம் சொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்குனால மட்டும் இல்ல. அதை பின்னாடி எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணிக்கலாம், வேற மாதிரி அதை பிரசன்ட் பண்ணலாம். ராமருக்கு நிறைய வழிகள் இருந்தது, எப்படி வேணா எடுத்துட்டு போலாம். ஆனா கிம் பிரவீமி வியாசர் ஜனமேஜயத்தை சொன்னார், யோகமாயா பலம் மகத்து. யோகமாயினுடைய வேஸ் இருக்கு இல்லையா, அன்ஸ்க்ரூட்டபிள் ஆர் த வேஸ் ஆஃப் மாயா அப்படிங்கிற. மாயை எப்படி நடத்துக்கும், மாயை எப்படி நடத்துக்கணும் என்ன அர்த்தம், நம்ம மனசு மாயினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல எப்படி எல்லாம் திங்க் பண்ணணும்னு தெரியாது, நம்ம எப்படி நடந்துக்கோன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணார், ரொம்ப டெஸ்டா சீதையை பார்த்து நீ ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. அதான் ப்ரூவ் யுவர் செல்ஃப் சொல்ல, யூ ஆர் ஃப்ரீ டு கோ. நான் என்ன பண்ணேன், ஒரு ராஜாங்கிற முறையில என்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கணும், அதுக்காக நான் உன்னை விடுவிச்சேன், யூ ஆர் ஃப்ரீ அப்படின்ட்டு. அப்ப நீ இப்ப போன்னு சொன்ன உடனே நான் எங்க போறது, நான் அக்னி பிரவேசம் பண்றேன்னா, சோ அக்னி பிரவேசம் அவ தானா பண்ணிட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டா, அது வேற விஷயம். சோ யோகமாயா பலம் மகத்து. அதாவது சீதையை பார்த்து ராமர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க, எல்லாம் தெரிஞ்சும் சீதையை பார்த்து இவர் பேசுறாருலயே, அவர் சொன்னார் இல்லையா, யோகமாயா பலம் மகத்து. யதா விஸ்வமிதம் சர்வம் திராமிதம் பிரமதேகில. ஏன்னா அந்த மாயினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கிற விஸ்வம் இருக்க, விஸ்வமிதம் திராமிதம், மாயைக்கு உட்பட்டுதான் இந்த உலகம் முழுக்குமே செயல் நடக்குது. இந்த உலகத்தினுடைய செயல் அத்தனையும் மாயையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மாயையினால இந்த செயல் அத்தனையும் நடக்கிறது. பிராமிதம், இந்த உலகம் மாயையினால சுத்தப்படுறது. It is being activated by Maya. The world gets activated by Maya, and being activated by Maya, it goes on and on and on. It rotates. So உலகம் மாயையினால ஆக்டிவேட் பண்ணப்பட்டு ஆக்ட் பண்றது. உலகம் மாயையினால கண்ட்ரோல் பண்ண அர்த்தம், உலகத்துல நாமளும் இருக்கோம். உலகம்னு சொல்லும் போது அது நம்மளையும் குறிக்கும், நாமன்னு சொல்லும் போது பகவானையும் குறிக்கும். எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் மாயையினால ஆக்டிவேட் பண்ணப்படுறா, மாயின் கீழே ஆக்ட் பண்றா அப்படின்னு. யோகமாயா பலம் மகத்து. சோ அவ்வளவு பேரையும் ஆக்டிவேட் பண்ற மாயையினுடைய பலம் என்னதான், இப்படிதான் இவ்வளவுதான்னு தீர்மானம் பண்ண முடியாது அப்படின்னா. அதனாலதான் ஜெயா விஸ்வமிதம் சர்வம் பிராமிதம் பிரமதேகில. அதால ஆக்டிவேட் பண்ணப்பட்டு பிராமிதம், பிராமிதம்ங்கிறது காத்தல் ஃபார்ம், சுத்த வைக்கப்பட்டு சுத்துறது இல்லையா. ஏவம் நானாவதாரேற்ற விஷ்ணு சாபவசங்கதா. இது ராமாவதாரத்துல கொஞ்சம் சொன்னோம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் இதுதான் விஷயம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் விஷ்ணுவோ சாபம், பிருகுனுடைய சாபம், அவதாரங்கள் எல்லாமே. கரோதி விவிதா சேஷ்டாக தெய்வாதீன தெய்விகி, பலவிதமான செயல்கள். தெய்வாதீனம்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபேட்னு அர்த்தம், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. தத்ராக தவாகம் கதிகிஷ்யாமி கிருஷ்ணஸ்யாபி விசேஷிதம். கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படிங்கறதையும் சொல்றேன்னு ஜனமேஜயன். ஏன்னா கிருஷ்ணாவதார செயல் தான் ஜனமேஜயன் கேட்டான், அது சொல்ற. பிரபவம் மானுஷே லோகே தேவகாரியார்த்த சித்தே. சோ அங்க அந்த பிரபவம்னா ஜென்மம்,
மானுஷேலோகே தேவ காரியார்த்த சித்திய தேவ காரியத்தை நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தேவ காரியத்துக்காக அதை என்ன பண்ணார், பூபாரஹரணம். அதுக்காக என்ன பண்ணார், பூமியில ஜென்மம் உண்டாச்சு. காலிந்தி புலினே ரம்யே ஹியாசி மதுவனம் ததா. காலிந்தி புலினே அதாவது யமுன கரையில மதுவனம்னு ஒரு காடு இருந்தது, நல்ல இடம். அங்க லவனோ மதுபுத்திரஸ்து, மதுவனுடைய பிள்ளையான லவணன் தத்ராசி தானவோ பதி. அங்க லவணாசுரன் இருந்தான். விஜானாம் துக்கத பாபி பாபோ பரதானேன கருவிதாக அவன் சிவன்ட்ட வரம் வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால என்ன எடுத்து அவன்கிட்ட ஒரு திரிசூலம் இருந்தது, அது இருக்கிற வரைக்கும் யாராலும் ஜெயிக்க முடியாது. பரதானேன விஜானாம் துக்கதா எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணான், நிகழ்த்தவசோ மகாபாக லக்ஷ்மணத்தி அனுஜேனகி, லக்ஷ்மணனுடைய இளையவனான சத்ருக்னால அவன் கொல்லப்பட்டான். குருட்டு என்ன பண்ணான், சத்ருக்னாத சங்கிராமே சம்நிகத்திய மதோத்கடம். சத்ருக்னன் என்ன பண்ணார், மதம் முடிச்சு திடீர் அந்த அசுரனை கொண்டு வாசிதா மதுரா நாம புரி பரமசோபனா, மிக அழகான இந்த மதுரா அப்படிங்கிற நகரத்தை சத்ருக்னன் நிர்மாணம் செய்தான். தத்திர புஷ்கராட்சோ புத்ரோ சத்ரு நிஷூதனா, தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் அந்த நகரத்துக்கு அரசர்களாக 2 பகுதிக்கும் அவன் என்ன பண்ணான், நியமித்தான். தத்திர புஷ்கராட்சம்னா அவர்களும் கமலலோசனம்னு அர்த்தம். விவேசிய ராஜ்ய மதிமா காலே பிராப்தே திவந்ததா. சத்ருக்னனுக்கு காலமாச்சு. சத்ருக்னன் என்ன பண்ணான், தன்னுடைய ஆஸ்தானம் அதாவது பகவான் போய் வைகுண்டத்துக்கு போயாச்சு. சூரிய வம்ச க்ஷயத்தான், இது மாதிரி ராமருடைய வம்சம் இந்த காலத்துல நடந்துருக்கு. எவ்வளவோ ராஜாக்கள், பிரகதரன் ஒரு ராஜா அக்னிவர்தன் இருந்தார். சூரிய வம்ச க்ஷயம், பிரகதரன் கடைசி ராஜா. சூரிய வம்ச க்ஷயத்தான் யாதவா பிரதிபேதிரே, அந்த சூரிய வம்சம் முடிவுக்கு வரும்பொழுது அந்த கடைசி ராஜா, நார்மலி ஒரு டைனாஸ்டியில கடைசி ராஜா ரொம்ப வீக்கா இருப்பான் இல்லையா, அந்த சூரிய வம்ச ராஜா அதாவது ராம வம்சத்துல ராஜா வீக்கா இருக்கும்பொழுது யயாதிக்கு 5 பிள்ளை. அவன் முதல் 4 பிள்ளைங்க என்ன பண்றான்னாக்கா அவளுக்கு இந்த அஸ்தினாபுரத்தை கொடுக்கல, அவளை வெளில அனுப்பிச்சிடுறான். அதுல எதுன்னு ஒரு பிள்ளை, அந்த எதுங்கிற பிள்ளையோட வம்சத்துல வந்தவா யாதவர்கள். அவன் என்ன பண்றா, அதனாலதான் அவளுக்கும் பௌரவாள்னு பேரு. யாதவாளுக்கும் பௌரவாள்னு ராஜவம்சி. ஏன்னா யயாதியோட வம்சத்துல வந்தவா. யயாதி இந்த தர்மபுத்திரன் துரியோதனனுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னோடி. நபிஷனோட அந்த இவெல்லாம் இருக்க பாருங்க, பரதன், இந்த குருவோட வம்சத்துல வந்ததுதான் பரதன், குருவோட புள்ளதான் பரதன். சோ அந்த குருவோட பேரை வச்சிருந்தா எல்லாருக்கும் பௌரவாள்னு பேரவா எல்லாருக்கும். சோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருனாக்க அந்த இவா இருக்கா பாருங்க, அந்த வம்சத்துல வந்தவாள் யாதவாள். யாதவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, அந்த ராஜ்யத்தை அவ எடுத்துட்டா. அந்த மதுராங்கிறது என்ன இருக்கு, வீக்கா இருக்குவே. ஏன்னா அவளுக்கும் தே நீடிய கண்ட்ரி now, they cannot occupy ஹஸ்தினாபுரம். அவளுக்கு ஒரு கத்திரி வேலையா இருந்ததுனால அந்த மதுரா ராஜ்யத்தை அவ எடுத்துட்டா. சோ அப்ப என்ன எடுத்து, சூரிய வம்சக்ஷயதாம் யாதவா பிரதிபேதிரே மதுராம் முக்திதாம் ராஜன். அந்த மதுரா என்ன எடுத்து, சப்த மோக்ஷம் அயோத்தியா மதுரா மாயா, 2வது புரியாவே இருக்கு அயோத்திக்கு அடுத்தது. சோ மதுரா புரி மதுராம் முக்திதாம் ராஜன் யயாதி தனய புரா, யயாதி தனயா யயாதியினுடைய பிள்ளையான எது வம்சத்துல வந்தவா. அங்க என்ன எடுத்துனாக்கா அந்த வம்சத்துல, அதாவது இப்ப யாதவர்களுடைய வம்சத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு யயாதிக்கு அப்புறம் எவ்வளவோ ராஜாக்கள், அவ்வளவு ராஜா போக சந்தனுக்கு அப்புறம் சித்ராங்கதன், விசித்திர வீரியன், அப்புறம் விசித்திர வீரியனுக்கு அப்புறம் துரியோதன திருதராஷ்டிரன், பாண்டு, அவளுக்கு அப்புறம் பாண்டவர்கள். சோ இந்த பாண்டவர்கள் காலத்துல வரும்போது என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி எவ்வளவு தலைமுறை போயிருக்கோம்னு பாத்துக்குவோம். சோ தத்ரோத்பன்ன கசியபாம்சா சாபாச்ச வருணசியவை. அப்ப நம்ம ஏற்கனவே ஒரு அந்த மதுரால என்ன ஆகும்னா, சூரசேனா விதசூரா தத்ராபூன் மைதினிபதி. அந்த மதுரால சூரசேனன்னு ஒரு ராஜா இருந்தான். மாதுரான் சூரசேனாம்ச புகுஜே விஷயான். அவன் மாதுரான் சூரசேனாம்ச. அந்த மதுரால இருக்கிறவாளும் சூரசேனங்கிற அந்த தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் மதுரால இருக்கிற ஜனங்கள், அவ்வளவு ஜனங்களையும் அந்த ஊர் சௌக்கியங்கள் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணான், கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு ராஜாவா இருந்துட்டு இருந்தான். அப்ப என்ன ஆகும்னா, தத்ரோத்பன்னா கஷ்யபாம்சா. ஏற்கனவே அந்த கஷ்யபரும் அதித்தி என்ன பண்ணிருக்கா, வசிஷ்டருடைய இந்த பசுவை திருடின்னு போயிட்டான்னு அவளுக்கு சாபம் கிடைச்சது இல்லையா வருணன் இருந்து. அதனால கஷ்யபாம்சா சாபாச்ச வருணசியவை, வருணனுடைய சாபத்தினால வசுதேவோ அதி விக்யாதா சூரசேன சுதத்ததா. சூரசேனனுக்கு மகனாக, அது என்ன இப்ப நம்ம நடக்க போறது 28வது சதுர்யுகம். 28வது சதுர்யுகத்துல அதாவது துவாபர யுகத்துல இருக்கும்.
அது 2வது சதுர்யுகத்திலயும் என்னமோ அந்த சாபம் அவருக்கு கிடைச்சது. அது 28வது சதுர்யுகத்துல அந்த சாபம் பலிக்கும்னு சொல்லியிருக்கா. சோ அப்ப அந்த 28வது சதுர்யுகத்துல பகவான் அவதரிக்கும் போது பகவானுக்கு அப்பாவா நீ இருப்பேன்னு அங்க பிறந்தது. அதுக்கு அதாவது சாபம் கிடைச்சதே இந்த மாதிரி காரியம் நடக்கணுங்கிறதுக்காக. சோ அப்ப அந்த வசுதேவர் என்ன பண்ணார்? வசுதேவோ அதிவிக்கியாதா சூரசேன சுதர்சதா, சூரசேனனுக்கு மகனாக அவர் பிறந்தார். வைசிய விருத்தி ரதா, ராஜாவா இருந்தா கூட சத்திரியனா இருந்தா கூட என்ன பண்ணார்? அந்த அக்ரிகல்ச்சர் அது எசென்சியலா அவளுக்கு அந்த இடத்துல இருந்தது. இந்த கோகுலம் இதெல்லாம் பாக்குற மாதிரி அவள்லாம் அந்த இது குரூப் சேர்ந்தவாள் தான், அதாவது நந்தகோபரி குரூப் சேர்ந்தவா, அவளுக்கு எல்லாம் உறவா இருந்தார் இல்லையா. அதனால வைசிய விருத்தி. அவர் வந்து அக்ரிகல்ச்சர். வைசிய விருத்தினாக்க அந்த வைசிய விருத்திங்கிறது என்னன்னாக்க பசுபாலனம், கிருஷி பசுபாலனம். அதாவது கிருஷின்னா அக்ரிகல்ச்சர், பசுபாலனா கேட்டில் பிரீடிங். இது ரெண்டும் வைசிய விருத்தியாக இருந்தது. இதுவும் இருந்தது, பாக்கி விஷயங்களும் இருந்தது. இது ரெண்டுலாம் பிரதானமா இருந்தது. சோ வைசிய விருத்தி ரதசோபு உக்ரசேனருடைய பிள்ளையாக கம்சன் பிறந்தான். அதித்தி தேவகி ஜாதா, தேவகன் ஒரு ராஜா. அந்த தேவகனுடைய பிள்ளையாக அதிதி, கசிபருடைய மனைவி அதிதி, அதாவது பிரஜாபதியுடைய மனைவி அதிதி இருக்கலே, அவர் தேவகி ஜாதா. தேவகஸ்ய சுதாசதா சாபாத்வை வருணஸ்யாக கஷ்யபா அனுகதா கில. சோ கஷ்யபர் அதிதி 2 பேரும் வருணனுடைய சாபத்தினால இந்த மாதிரி பிறந்திருக்கா. தத்தாசா வசுதேவாய. அப்ப தேவகன் என்ன பண்ணான்? வசுதேவர் ரொம்ப பலம் பொருந்தியவர், ஆனகதுந்திபின்னு பேரு, ரொம்ப பலம் பொருந்தியவர், சூரசேன வம்சத்துல இருக்கிறார். அதனால தேவகன் என்ன பண்ணான்? தேவகேன மகாத்மனா வசுதேவாய தத்தா, வசுதேவருக்கு மனைவியாக கொடுத்தான். விவாகே ரசித்தே கற்ற, விவாகம் நடந்திருக்கு. வாகபூத் ககனே ததா, அப்ப ஆகாயத்துல ஒரு ஆகாயமானு கேட்கறது. கம்ச கம்ச மகாபாக தேவகி கர்ப்பசம்பவா அஷ்டமஸ்து சுதஸ்ரீமான் தவஹந்தா பவிஷ்யதி. எல்லாரும் தெரிஞ்ச கதை. அதாவது கம்சன் தான் வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த மாதிரி அவ்வளவு டீட்டெயில் சொல்லல. தேவகிக்கு கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கும்போது அதாவது கம்சனுக்கு தேவகி வந்து சித்தப்பா பொண்ணாகணும், அதனால கம்சனுக்கு தங்க. சோ அதாவது கசன். அப்படி இருக்கும்போது கம்ச கம்ச மகாபாக தேவகி கர்ப்பசம்பவா, தேவகியினுடைய வயசுல பிறக்க போற 8வது குழந்தை தவஹந்தா பவிஷ்யதி, அது உனக்கு வந்து காத்தகனா, உன்ன அந்த குழந்தையினாலதான் உனக்கு உசிர்க்க ஹானி அப்படின்னு ஒரு கேட்டுது. தச்சுத்வா வதன கம்சா விஸ்மிதோ பூத் மகாபலஹா. அதை கேட்ட உடனே திடீர்னு கம்சனுக்கு சாதாரணமா சொல்லாம தேவகி மேல பிரீதி அப்படின்னு விஸ்மிதோ பூத் மகாபலஹா. திடீர்னு அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா எங்க இருந்து ஒரு குரல் கேட்கறது, அந்த குரல் கேட்கறதோட என்ன பயமுறுத்துற மாதிரி வேற கேட்கறது அப்படின்னா, தேவவாதந்து காமத்வா சத்யாம் சிந்தாம் அவாபசா தேவவாதம் மகிமத்வா. இது திடீர்னு கேட்ட உடனே இது தேவவாணிங்கிறதாக நினைச்சு என்ன பண்ணான், அவன் மனசுல ஒரு சிந்தை ஏற்பட ஆரம்பிச்சு. திங்கிங், என்ன திங்கிங்கிறது அடுத்த இதுல பார்ப்போம்.